Hello learners, welcome to Zenith 360 channel. So இந்த வீடியோவில் நம்ம ஒரு பாலினாமியலோட GCD எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸசைஸ் 3.2 போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு பாலினாமியலோட GCD கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூக்ளிடியன் அல்காரிதம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சாப்டர் 2ல் நம்ம நார்மலாக சாதாரணமாக ரெண்டு நம்பர்ஸ் இருந்தால் அதுக்கு யூக்ளிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி GCD அண்ட் LCM கண்டுபிடிக்கணும்னு பார்த்துருப்போம். சேம் யூக்ளிடியன் அல்காரிதம் தான் இங்கே பாலினாமியலுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெண்டு பாலினாமியல்ஸ் எடுத்துக்கணும், f of x அண்ட் g of x. ஸ்டெப் 2ல் f of x g of x ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ f of xங்கிறது என்னது? டிவிடெண்ட். g of xங்கிறது டிவைசர். ஸோ இது டிவிடெண்ட், இது டிவைசர்னா எப்பவுமே வந்து f of x ஓட டிகிரி வந்து g of x ஓட அதிகமாக இருக்கணும். ஸோ டிகிரி ஆஃப் f of x should be greater than degree of g of x. So இது வந்து condition. So degree of f of x should be greater than degree of g of x. அப்படி இருந்தால் தான் நம்ம f of x g of x ஆல டிவைட் பண்ண முடியும். And then டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல எழுதுவோம். q of xங்கிறது quotient, r of xங்கிறது ரிமைண்டர். So f of x is equal to quotient into divisor plus remainder. இதுதான் யூக்ளிடியன் அல்காரிதமோட ஃபார்ம். இப்போ r of x வந்து ஜீரோவா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ r of x ஜீரோவா இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா g of x r of x ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ g of x r of x ஆல டிவைட் பண்றப்போ f of x ஓட பிளேஸ்ல வந்து g of x வந்துடும், g of x ஓட பிளேஸ்ல r of x வந்துடும். நமக்கு ஒரு புது கோஷன் கிடைக்கும், அதே மாதிரி புது ரிமைண்டர் ஒன்று கிடைக்கும். கரெக்டா? இப்போ சேம் புது ரிமைண்டர் வந்து ஜீரோவா இல்லையான்னு பார்ப்போம். புது ரிமைண்டர் ஜீரோவா இல்லையான்னு பார்த்துட்டு சப்போஸ் அது ஜீரோவா இல்லைன்னா r of x r1 of x வச்சு டிவைட் பண்ணுவோம். ஸோ r of x r1 of x வச்சு டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணுறப்போ நமக்கு திரும்ப அகைன் புது கோஷன் புது ரிமைண்டர் கிடைக்கும். இதே ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். எது வரைக்கும் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வந்து ரிமைண்டர் வந்து ஜீரோவாக வரணும். அப்படி ரிமைண்டர் ஜீரோவாக வந்துருச்சுன்னா when ரிமைண்டர் இஸ் ஜீரோ, நம்ம என்ன டிவைசர் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து GCD. ஸோ அந்த ரிமைண்டர் வந்து ஜீரோவாக வரப்போ என்ன டிவைசர் நம்ம யூஸ் பண்ணோமோ அதுதான் வந்து GCD. ஸோ இங்கே ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு தேவையான நோட் பாயிண்ட் ஒன்று என்னதுன்னா, இது நான் சொன்ன மாதிரி டிகிரி ஆஃப் f of x should be greater than degree of g of x ன்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் f of x க்கும் g of x க்கும் சேம் டிகிரி இருந்துச்சுன்னா அப்போ எது டிவிடெண்ட் எது டிவைசர்னு எடுப்போம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எந்த பாலினாமியலுக்கு ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை தான் நம்ம டிவிடெண்ட்னு எடுப்போம். ஸோ ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறப்போ நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.10 பார்க்கலாம். So this is example 3.10. Find the GCD of the polynomials x cube plus x square minus x plus 2 and 2x cube minus 5x square plus 5x minus 3. இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம GCD கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா f of x and g of x டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இந்த பாலினாமியலுக்கும் இந்த பாலினாமியலுக்கும் டிகிரி சேம் தான், 3 தான். ஸோ இப்போ நம்ம எதை f of x எடுக்கணும், எதை g of x எடுக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்த நோட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்போம்னா எந்த பாலினாமியலுக்கு ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை தான் நம்ம டிவிடெண்ட் எடுக்கணும். டிவிடெண்ட்னா f of x. ஓகே. ஸோ இங்கே ரெண்டு பாலினாமியல்ல எதுக்கு ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கு? இங்கே தான் 2 தான் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இல்லையா? அப்போனா f of x is equal to 2x cube minus 5x square plus 5x minus 3. அப்போ g of x is equal to x cube plus x square minus x plus 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா f of x g of x ஆல டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம L டிவிஷன் மெத்தட் பார்த்துருப்போம், அதை வச்சு தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ g of x ஆல டிவைட் பண்ணுறப்போ x cube plus x square minus x plus 2 L division 2x cube minus 5x square plus 5x minus 3. ஓகே. ஸோ எல் டிவிஷன் உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், வேணும்னா அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ எல் டிவிஷன் பண்ணுறப்போ இந்த எக்ஸ் கியூபையும் இந்த எக்ஸ் கியூபையும் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணுறப்போ நமக்கு பேலன்ஸ் வந்து 2 தான் வரும். ஸோ 2 தான் கோஷன்ட். இப்போது இந்த டிவைஸில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணால் 2x cube plus 2x square minus 2x plus 4 அப்படின்னு கிடைக்கும். நான் சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணுறப்போ இங்கே சைன்ஸ் சேஞ்ச் ஆகும்.
தென் இது கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ஸ்கொயர் 5x plus 2x, so plus 7x, minus 3 minus 4 minus 7. So இதுதான் வந்து ரிமைண்டர். ஏன் ரிமைண்டர் அப்படின்னா எக்ஸ் கியூபோட எக்ஸ் ஸ்கொயரோட டிகிரி வந்து கம்மி. ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்மளால டிவைட் பண்ண முடியாது இதை வச்சு. ஸோ இதை நம்ம யூக்ளிடியன் அல்காரிதம் ஃபார்மில் எழுதுறப்ப எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து 2x கியூப் மைனஸ் 5x square plus 5x minus 3 is equal to q of x quotient 2 into g of x x cube plus x square minus x plus 2 plus ரிமைண்டரில் நம்ம பார்த்தோம்னா 7 காமனாக இருக்குது. ஸோ அதனால் 7 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா, லெட்ஸ் டேக் 7 வேணாம், மைனஸ் 7 காமனாக வெளில எடுத்துருவோம். ரைட், மைனஸ் 7 காமனாக வெளில எடுத்துட்டா நமக்கு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். ஃபைன். ஸோ இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், 2 தான் வந்து கியூ ஆஃப் எக்ஸ், இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ், அண்ட் இந்த ஹோல் டேர்ம் வந்து நமக்கு ஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ நமக்கு அந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோமா. இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் ஜீரோவாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஆர் ஆஃப் எக்ஸ் ஜீரோ கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், g of x r of x ஆல டிவைட் பண்ணுவோம். ரைட். ஸோ g of x r of x ஆல டிவைட் பண்ணுறப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து, இங்கே நமக்கு மைனஸ் 7ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். நாம் வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு பாலினாமியலோட ஜிசிடி. ஸோ பாலினாமியலோட ஜிசிடி கண்டுபிடிக்கிறப்போ இந்த அடிஷ்னலாக இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ we can neglect the constant term. ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணுறப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, எல் டிவிஷன் போடுறப்போ உள்ள டிவிடெண்ட் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2, இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். ரைட். இப்போது இதுக்கு வந்து நம்ம கோஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் கியூபால் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணுறப்போ நமக்கு பேலன்ஸ் வந்து எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணுறப்போ வி கெட் சைன்ஸ் சேஞ்ச்ட். இது கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ இந்த 2வை கீழே இறக்கிட்டால் ப்ளஸ் 2. இப்போ அகைன் எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் பேலன்ஸ் 2 தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 2 தான் கோஷன்ட். அகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 வரும். இங்கேயும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்போ சைன்ஸ் வேரி ஆகும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். we get 0 as the remainder. இப்போது இதை நம்ம அகைன் யூக்ளிடியன் ஃபார்மில் எடுத்து எழுதுகிறப்போ எப்படி எடுத்து எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் உள்ள டிவிடெண்ட் என்ன இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு கோஷன்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ டிவைசர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 0. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ரிமைண்டர் நமக்கு 0 வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே 5th ஸ்டெப்பில் when remainder is 0 then corresponding divisor, இந்த ரிமைண்டர் 0 வரப்போ என்ன டிவைசர் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதுதான் ஜிசிடி. ஸோ இங்கே ரிமைண்டர் வரப்போ நம்ம யூஸ் பண்ண டிவைசர் என்னதுன்னா இதுதான். ஸோ இதுதான் வந்து ஜிசிடி. ரைட். ஏன்னா இதுதான் நம்ம டிவைசராக யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஜிசிடி. therefore ஜிசிடி of f of x, g of x is equal to x square minus x plus 1. So இதுதான் final answer for example 3.10. So next number 3.11 பார்க்கலாம். So இதுதான் example 3.11. So இங்கே again find the GCD of ஒரு polynomial கொடுத்திருக்காங்க 6x cube minus 30x square plus 60x minus 48 and second polynomial வந்து 3x cube minus 12x square plus 21x minus 18. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுக்கணும், எதை ஜி ஆஃப் எக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும்.
அகைன் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ் கியூப் டிகிரி வந்து சேம். அப்போனா என்ன பண்ணணும்னா எதோட கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போனா 6 தான் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட். அப்போ இதை தான் நம்ம f of xன்னு இருக்கணும். therefore f of x is equal to 6x cube minus 30x square plus 60x minus 48. பட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 காமனாக வெளியே எடுக்கலாம். எடுத்தா x cube minus 5x square plus 10x minus 8. ரைட். நான் லாஸ்ட் எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு தேவைப்படாது. ரைட். ஸோ 6 வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். இதுதான் f of x. ஸோ f of x is equal to x cube minus 5x square 10x minus 8. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை நெக்லெக்ட் பண்ணுற ரூல் வந்து இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஃபைண்டிங் ஜிசிடி அண்ட் எல்சிஎம். ஸோ ஜிசிடி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்போ மட்டும்தான் இந்த ரூல் அப்ளை பண்ணணும். வேறு எங்கேயும் வந்து இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ 6 வந்து இந்த கொஷனில் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி g of x. ஸோ g of x is equal to 3x cube minus 12x square plus 21x minus 18. இங்கே அகைன் நம்ம 3 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா x cube minus 4x square plus 7x minus 6. ரைட். ஸோ 3 நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக நமக்கு g of x மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா x cube minus 4x square plus 7x minus 6. ஃபைன். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச நியூ f of x, இதுதான் கிடைச்ச நியூ g of x. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், f of x g of x ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணுறப்போ எல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ x cube minus 4x square plus 7x minus 6 டிவைசராக இருக்கும். உள்ள டிவிடெண்ட்டில் வந்து x cube minus 5x square plus 10x minus 8 டிவைட் பண்ணுறப்போ ஸோ x cube டிவைட் பண்ணால் நமக்கு கோஷன்ட் வந்து 1 and we get x cube minus 4x square plus 7x minus 6. சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணால் சைன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் ப்ளஸ் கேன்சல் பண்ணுறப்போ we get இது கேன்சல் ஆகிடும். இங்கே x ஸ்கொயர் கிடைக்கும், மைனஸ் 3x கிடைக்கும், ப்ளஸ் 2. ரைட். ஸோ இதுதான் வந்து ரிமைண்டர் r of x. r of x வந்து ஜீரோவா கிடையாது. ஸோ r of x நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், r of x g of x இருக்குல்ல, g of x r of x ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிவிடெண்ட் ஆகிடும், r of x வந்து டிவைசர் ஆகிடும். ரைட். ஸோ அதுதான் நான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. and we get நியூ டிவைசர் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. ஸோ r of x இதுதான் டிவைசர். எல் டிவிஷன் போடுறப்போ டிவிடெண்ட்டில் வந்து இது டிவிடெண்ட் ஆகிடும் g of x. ஸோ x cube மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 6. ஸோ இப்போ டிவைட் பண்ணோன்னா x cube பை x ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம் x அண்ட் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு x cube மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xன்னு கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணணும், சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர். ஐம் சாரி, சின்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர். ஸோ வி கெட் மைனஸ் x ஸ்கொயர், 7x மைனஸ் 2x ப்ளஸ் 5x. இந்த மைனஸ் 6 கீழே வந்துடும். நவ் x ஸ்கொயர் டிவைட் பண்ணால் மைனஸ் 1 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2. ரைட். ஸோ சைன்ஸ் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் x ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆகிடும். அண்ட் வி கெட் 5x மைனஸ் 3x 4x மைனஸ் 6 ப்ளஸ் 2 minus 4. I'm sorry, 5x minus 3x is 2x. Yeah, my mistake. So 5x minus 3x 2x minus 6x plus 2 வந்து minus 4. இதுக்கு மேலே நம்மளால் இதை டிவைட் பண்ண முடியாது, பிகாஸ் x ஸ்கொயர் வந்து இந்த டிகிரி எக்ஸோட அதிகம் டிகிரி.
ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச நியூ ஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ R1 ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். R1 ஆஃப் எக்ஸும் 0 கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், திரும்ப இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணுறப்ப என்ன பண்ணுவோன்னா இந்த பாலினாமியலை R1 ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டிவைசர் வந்து 2x - 4. 2x - 4ல் 2வை காமனாக வெளில எடுக்கலாம் இல்லையா? ஸோ 2வை காமனாக வெளில எடுத்துட்டா x - 4 இருக்கும். நான் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2வை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போனா R1 ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் x - 4 x - 2. ஸோ x - 2 மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நியூ டிவைசர். ஸோ x - 2 L டிவிஷன் போடுறோம். உள்ள டிவிடெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து டிவிடெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இதுதான் லாஸ்ட் டிவிஷனில் டிவைசராக யூஸ் பண்ணியிருப்போம். அது டிவிடெண்ட் ஆகிடும். இப்போ x² - 3x + 2. ஃபைன். ஸோ அகைன் இப்போ டிவைட் பண்ணோன்னா x² எக்ஸால் டிவைட் பண்ணோன்னா பேலன்ஸ் x இருக்கும். we get x × x x² - 2x கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். -3x + 2x வந்து -x + 2. ஃபைன். ஸோ எக்ஸாக டிவைட் பண்ணுறப்போ -1 கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -x -+2. அகைன் இங்கேயும் சப்ராக்ட் பண்ணால் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். we get 0. ஸோ இது வந்து R3 ஆஃப் எக்ஸ். R3 ஆஃப் எக்ஸ் 0வா? ஆமாம், R3 ஆஃப் எக்ஸ் = 0. ஸோ அப்போனா என்ன பண்ணணும், ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல் என்ன சொல்லியிருந்தோம், R3 ஆஃப் எக்ஸ் ரிமைண்டர் 0வா ஆகிடுச்சுன்னா அங்கே நம்ம என்ன டிவைசர் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதுதான் வந்து GCD. தேர்ஃபோர் GCD ஆஃப் f of x, g of x is equal to x - 2. ரைட்டா? ஸோ ஸ்டெப் 5 லாஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே நான் ஸ்டெப்ஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டெப் 5ல் என்ன சொல்லியிருப்போம்னா ரிமைண்டர் வந்து 0வா வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன டிவைசர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து GCD. ஸோ இங்கே வந்து x - 2 தான் டிவைசராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ x - 2 இஸ் த GCD. ஸோ இங்கே x - 2 தான் வந்து GCD கண்டுபிடிச்சிட்டோம். பட் எக்ஸாக்டாக x - 2 தான் GCDன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே என்ன பண்ணியிருப்போம்னா இஃப் யூ சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம வந்து f of xலேயே வந்து x6 காமனாக வெளில எடுத்து நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். g of xல 3 காமனாக எடுத்து நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். பட் நம்ம 3, 6 அப்படியே வச்சு கூட பண்ணால் நமக்கு வேற GCD கிடைக்கும். என்ன வரும்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 6 and 3 நெக்லெக்ட் பண்ணதால அந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் நமக்கு ஃபைனல் ஆன்சரில் வரல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 6க்கும் 3க்கும் நம்ம GCD கண்டுபிடிக்கணும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 6ஐயும் 3ஐயும் நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணணும். ஸோ காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா ஃபைண்ட் GCD ஃபார் 6 and 3 கண்டுபிடிச்சா ஸோ GCD ஆஃப் 6, 3 என்னது, 6க்கும் 3க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 3 தான் இல்லையா? ஸோ 3 தான் வந்து GCD. அப்போனா ஃபைனலாக GCD ஃபார் f of x, g of x is equal to இந்த 3ஐ இந்த ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். 3 × x - 2. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ரூல் நம்பர் 6. ஆக்சுவலாக இது வந்து பெர்மனெண்ட்டாக சொல்ல முடியாது. நம்ம இங்கே இந்த 6 and 3ஐ நெக்லெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே வச்சு போட்டிருந்தோம்னா இந்த ஸ்டெப் நமக்கு தேவைப்படாது. இங்கே 6 and 3ஐ நம்ம நெக்லெக்ட் பண்ணதால ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம அந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு காம்பன்சேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே என்ன டேர்மை நெக்லெக்ட் பண்ணோமோ அதுக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிச்சு ஃபைனலாக அந்த ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 3.11. 3 × x - 2. Thank you.